தமிழ்நாடோட அடுத்த முதலமைச்சர் யாரு? எதிர்க்கட்சி தலைவர் யாரு? இப்ப வெளியான தகவல் என்ன? சர்வே என்ன சொல்லுது? கருத்து கணிப்பு என்ன சொல்லுது? தமிழ்நாடோட எலெக்ஷனை பற்றி சில திடுக்கிடும் தகவலை உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஒரு விசேஷம்ன்றது வச்சோம்னா முகூர்த்த காலன்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மூண்டுவாங்க. அப்படிதான் இந்த ஒரு வீடியோ எலெக்ஷனை பற்றி இனிமேல் நிறைய வீடியோ வரப்போகுது. அதுக்கு இந்த ஒரு வீடியோ தான் முகூர்த்த கால். அதாவது இந்த ஒரு வீடியோவில் ரெண்டே விஷயத்தை தான், சிம்பிளாக ரெண்டு விஷயத்தை தான். ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஜென்ட் கம்பெனி வந்து ஒரு 3 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்வே பண்ணுவாங்க, கருத்து கணிப்பு. நிறைய மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிலை கேட்டு யார் யாருக்கு ஓட்டு போட முடியும் இதெல்லாம் கருத்து கணிப்பு எல்லாம் கேட்டு இந்த கட்சி தான் வந்து அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லுக் போல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போல் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கம்பெனி சில கருத்து கணிப்பை வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா CNN 18 நியூஸ் 18 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடோட முதலமைச்சர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துருவோம். இதுக்கப்புறம் என்னோட தனிப்பட்ட கருத்தையுமே வந்து உங்கள்கிட்ட சொல்ல போறேன். உண்மையிலே இந்த தகவல்லாம் உண்மையா பொய்யா? போல் ட்ராக்கர் இந்த 2 ஏஜென்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ லோக் போலவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு தொகுதிக்கு 500 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. அப்படி இந்த தமிழ்நாட்டு முழுக்க வந்து 1,17,000 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புன்றது கேட்கப்பட்டிருக்கு. போல் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 181லேருந்து 189 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. 40.1% வாக்குகளை வந்து இவங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது 100%. இந்த போல் ட்ராக்கர்ன்றவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 234 தொகுதியில வந்து 172லிருந்து 178 தொகுதிகள் வந்து திமுக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 42.8% ஜெயிச்சு மக்கள் பர்சன்டேஜ் அதிகமாக ஓட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அப்படின்னு தகவல் வந்து சொல்லப்படுது. இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிவிகே முதலமைச்சராக வந்து வரலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா பதவிக்கு வரலாம்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ டிவிகே என்ன நிலைமையில இருக்குன்னு பார்த்தோம்னா, டிவிகே வந்து இந்த 2 ஏஜென்சி கொடுத்த தகவல் படி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து 23.9%, அதாவது லோக் போல் அவங்களோட கணிப்பு படி 23.9% ஓட்டுகளில் தான் வந்து இவங்க வச்சிருப்பாங்களாம் 100%க்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா போல் ட்ராக்கர்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 19.1% ஓட்டுகள் தான் வந்து விஜய் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 சீட்டு தான், 8லேருந்து ஒரு 10 சீட்டு வரைக்கும் தான் இவர் வந்து 10 தொகுதியில தான் வந்து வின் பண்ணுவாரு அப்படின்னு இந்த ரெண்டு ஏஜென்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன்ல வந்து டிவிகே என்ன பண்ண போறாங்கன்னா இதுதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவிகே எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ என்னன்னா ஃபர்ஸ்டா ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்டா ஓட்டு போடுறவங்க ஓட்டுகள் வந்து டிவிகேக்கு விழுகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டுமே வந்து டிவிகேக்கு விழுகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த அரசுக்கு இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிறவங்களோட ஓட்டுகளும் வந்து டிவிகேக்கு இருக்கிறனால நிறைய ஓட்டை வந்து பிரிப்பாங்க. அதே மாதிரி இது திமுகவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும், எதிர்கட்சிகளோட ஓட்டை பிரிக்கிறதுனால. ஏடிஎம்கே நிலைமை என்ன பாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த லுக் போல் அப்படின்ற இந்த ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 38லேருந்து 42 இடங்கள்ல இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த போல் ட்ராக்கர் இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, 46லேருந்து 52 தொகுதிகளில் வந்து அதிமுக ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவங்க ஏன் டிஎம்கேவோட ரொம்ப குறைவான இதில் இருக்காங்கன்னு கேட்டோம்னா, நம்ம பாஜகவோட கூட்டணி வேற வச்சிருக்காங்க. இது முக்கிய தலைவர்கள் வந்து கட்சியை விட்டு விலகியிருக்காங்க. இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நின்று தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்காப்புல. சரிப்பா, சீமானோட நிலைமை என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை வந்து இந்த லிஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கல. 5 லட்சம் பேர் வந்து அவரோட மாநில அந்த கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, மாநாடு, அந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் வந்து சேர்ந்துருந்தாங்க, கூடியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க மாட்டாரா இந்த 2 ஏஜென்சி சொல்றாங்க. சரி, அதை பின்னாடி பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் 18, அதாவது வந்து எப்படி சொல்றேன்னா CNN நியூஸ் 18 சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஒரு ஊடக சேனலுங்க. இந்த சேனல், இந்த ஒரு நிறுவனம், இந்த ஏஜென்சி வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து அதிமுக ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 113 தொகுதியில இருந்து 125 தொகுதியில ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஒரு 104லேருந்து 118 இடங்கள்ல வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, டிவிகே நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2லேருந்து 8 தொகுதிக்குள்ள தான் ஜெயிப்பாங்க, இவ்வளவு இடத்துல தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லப்படுது.
அடுத்து என்ன இந்த நிறுவனம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து 39.8 விழுக்காடு 8% வந்து இவர் தான்ப்பா முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. 2வது வந்து ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 38.8% வந்து பார்த்தீங்கன்னா மக்களால வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களாம். இவ்வளவு பெர்சன்டேஜ்ல வந்து இவர் வந்து 2வது இடத்துல வந்து இருக்காராம். நம்ம எடப்பாடி பழனிசாமி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதாவது டிவிகே விஜய் அவர் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 13.6% தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்படிதான் இந்த நிறுவனம்ன்றது சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நிறுவனமும் சீமானை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க எதுவுமே சொல்லல. சீமானை பத்தி எத்தனை பெர்சன்டேஜ் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சீமான் வந்து ஒரு மேக்சிமம் வந்து ஒரு 6% மக்கள்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அதிகமா இவர் எத்தனை தொகுதியில ஜெயிப்பாரு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் எந்த தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டார் அப்படின்றதான் வந்து இந்த நிறுவனம்ன்றது சொல்லியிருக்காங்க. இந்த லூப் போல் இவங்களோட ரிப்போர்ட் படி மண்டல வாரியா பாத்துறோம் 4 மண்டலமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 4 மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் இந்த ஒரு இதுல பார்த்தோம்னா திமுக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 44ல இருந்து 46 தொகுதிகள் வந்து திமுக டிஎம்கே வந்து ஜெயிப்பாங்களா. அதே மாதிரி வந்து அதிமுக ஏடிஎம்கே வந்து எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9ல இருந்து 10 தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. இதே டிவிகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 தொகுதிகள் வந்து இந்த ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. முன்னிலையில வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம டிஎம்கே தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. முக்கியமா சொல்லணும்னா கொங்கு மண்டலமே வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேயோட கோட்டைன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே இந்த வருஷம் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கொங்கு மண்டலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சேலமும் வந்து இருக்கு. சேலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சேலம் தான் வந்து எடப்பாடி அவர்களோட ஊரு. அந்த ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு வந்து ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. வடக்கு மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா 52ல இருந்து 56 தொகுதிகளை வந்து ஜெயிப்பாங்க. ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா 11ல இருந்து 12 இடங்கள்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிவிகே வந்து வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரிப்போர்ட். டெல்டா மண்டலங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக 39ல இருந்து 40 இடங்கள்ல வந்து ஜெயிப்பாங்க. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா 9ல இருந்து 10 தொகுதிகளில் ஜெயிப்பாங்க. டிவிகே தாவேகா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 தொகுதிகளில் ஜெயிப்பாங்க. தெற்கு மண்டலத்துல வந்து டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா 45ல இருந்து 47 இடங்கள்ல வந்து ஜெயிப்பாங்க. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 இடத்துல இருந்து 10 இடங்கள்ல வந்து ஜெயிப்பாங்க. தாவேகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரிப்போர்ட். போல் இத்தனை அதாவது யார் யாரு முதலமைச்சரா வரப்போறாங்க அப்படின்றத ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா பாத்துடலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 41% 41% வந்து முதலமைச்சருக்கு அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து டிவிகே விஜய் வந்து வருவாருன்னு சொல்லப்படுது. 27% வந்து பாத்தீங்கன்னா மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24% வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தகவல் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. இப்ப இந்த தகவல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியானதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வேல வெளியானது, கருத்து கணிப்புல இருந்து வெளியானது. இதுல முக்கியமான ஒரு கட்சி அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகளால வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டுச்சு. அதாவது எங்களுக்கு எதிராவோட வந்து சீமான் கட்சி வந்து நிக்க முடியாது, அந்த ஒரு கட்சி வந்து எங்களோட ஆப்போனன்ட்டே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு வந்து நிறைய கட்சிகளால சொன்னாலும் பட் ஆப்போனன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களோட கட்சி வந்து பாத்தீங்கன்னா நிற்கும். ஏன்னா 5 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாநாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடியிருந்தாங்க. அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா கூடியிருந்தாங்க ஒரு மாநாடுக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா எந்த தொகுதியிலையும் ஜெயிக்காது. இத்தனை பெர்சன்டேஜோட வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து முதலமைச்சராக வரது கூட வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியோட இந்த ஒரு கருத்து கணிப்பிலே வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேரே வந்து பாத்தீங்கன்னா இடம் பிடிக்கல. ஆனா இப்ப மாநாடு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இப்ப ஒரு இடங்களா போய் பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கூட்டம் கூடுது. அப்ப எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்றது ஒரு இதாதான் கேள்விக்குறியாதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பல பேரால வந்து என்னப்பா இது இப்படி சொல்றீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோமே டிவிக்கேவே வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பல மாநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா கூடியிருந்தாங்க. அப்போ பல லட்சம் மாநாடுகள்ல கூடியிருந்த பல லட்சம் பேர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு உரிமை இல்லாதவங்க தானா? அவ்வளவு பேருமே ஓட்டு உரிமை இல்லாதவங்க தான் வந்து அந்த மாநாடுல கூடியிருந்தாங்களா? அந்த பல லட்சம் பேர்ல ஒரு 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் சேர்ந்தா கூட ஒரு தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியுமேங்க. ஒரு 1 2 3 4 தொகுதியை கிட்டத்தட்ட ஜெயிக்க முடியுமேங்க.
அப்படி எப்படி இந்த ஒரு ரிப்போர்ட்ன்றது வெளியாயிருக்குன்றது தெரியல, கேள்விக்குறியாக தான் இருக்குது. உங்களோட கமெண்டை வந்து நான் படிக்கிறதுக்கு விரும்புகிறேன். நீங்கள் என்ன தோணுது அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன், உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணணும். அதை நான் கண்டிப்பாக படிப்பேங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதை ஒரு வீடியோவாக நான் கிரியேட் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ளேயும் நீங்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத ஒரு ரிவ்யூ மாதிரியா உங்களுக்கு ஒரு கட்சியை பற்றி வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனல்ல இருந்து வெளியாகும். அதை நான் ஒரு ப்ராமிஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் சொல்லிக்க கண்டிப்பாக வீடியோ வெளியாகும். ஏன்னா ஒரு ஃபோனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ஃபோனவே வந்து அத்தனை ரிவ்யூ பார்த்து தான் ஃபோன் வாங்குகிறோம். அப்போ நம்ம ஒரு ஓட்டுன்றது ஒரு மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றும், இந்த தமிழோட வாழ்க்கைன்றது மாற்றும். அப்படிப்பட்ட ஓட்டுக்கு ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணியானும். வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.